இருக்கு. யார்கிட்ட போய் நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிற நான் யார்கிட்ட போய் 10.5% கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார்ல. தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும். யார்கிட்ட போய் யாரா வந்து என்னை கணக்கெடுன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? இப்போ இங்க பாருங்க, எஸ்சிகள் 18% தோராயமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா கணக்கெடுப்பில் 22.5% நாங்க இருக்கிறோம். ஆனா இந்த 18ல ஒரு 3 மைனஸ் ஆக்கி 15 ஆக்கி அந்த 15லும் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பிரிவுக்கு நீங்க கொடுத்தீங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 10.5% இன்னைக்கு செட் பேக் ஆயிருக்குன்னா தமிழகத்தில் இருக்கிறவன் எல்லாம் உறுதியானவன், இவன் ஒத்துமை இல்லாதவன், அதால இவன் இப்படியே இருந்துருவான் அப்படின்ற நினைப்புலதான் இன்றைக்கு தமிழக அரசு இதை எடுக்க மறுக்குது. இப்போ 10.5% கொடுத்தாங்க. சரி, மொத்தமா இன்றைக்கு அமைச்சரவையில ஒரு 3-4 வன்னியர் சமூக பிரதிநிதிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இது தமிழகத்துல மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் GK மணி போன்றவர்களும் PMK இல்லனா இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா? இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கு. இப்ப நாங்க 18% இருக்கோம். எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. அப்போ எங்க சமூகத்துல இத்தகைய தலைவர்கள் இல்லை. இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு பாமக மட்டும் இல்லைன்னா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பஞ்சை பராதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது. இப்போ தமிழ் குடிகள் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா தமிழ் குடியும் எங்களை எண்ணு சொல்றோம். வட மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் வன்னியர் எங்களை எண்ணுன்றோம். தென் மாவட்டத்தில் இருக்க தேவர் தேவேந்திரர் மற்ற முத்திரையர் இவங்க எல்லாருமே எங்களை எண்ணுன்றோம். என்றதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அதை வெளிப்படையா முதல்ல சொல்லுங்க. என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்துவிடும். ஒரு மைக்ரோசாப்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு கல்யாண மண்டபத்திலே அடைக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்த திராவிட கும்பல் இதை எடுக்க மறுக்கிறாங்க. எனவே இங்க தமிழர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வந்தோம், கூடணும் போனோம், கூடி கலைஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த அரசு நினைக்குது இல்ல. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொன்னால் இவர்கள் மத்திய